1965களில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு. பராசக்தி படத்தின் கதைக்களம் இதுதான். நெஞ்சை உலுக்கிய வகை சம்பவங்கள். ஹிந்தி ஆட்சி மொழி என அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக 1965ஆம் ஆண்டில் வெடித்த மொழிப்போர் போராட்டத்தின் உச்சமாக கருதப்படும் மாணவர் புரட்சி 50 நாட்கள் நடந்தது. இந்த போராட்டத்தை ஒடுக்க ராணுவம் களமிறக்கப்பட்டது. பல்வேறு இடங்களில் நடந்த துப்பாக்கி சூடுகளில் பலர் கொல்லப்பட்டனர். இதில் அதிகமான மக்கள் பலியானது பொள்ளாச்சியில்தான். தமிழ்நாடு மாணவர் ஹிந்தி ஆதிக்க எதிர்ப்பு குழு அறிவித்தபடி 1965 பிப்ரவரி 12ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் கடையடைப்பு வெற்றிகரமாக நடந்தது. அன்றைய தினம் உள்ளூர் மாணவர்கள் கேட்டுக்கொண்டதால் பொள்ளாச்சி நகரிலும் முழு கடையடைப்பு நடந்தது. அப்போது போஸ்ட் ஆபீஸ் முன்பு கூடிய மாணவர்களும் பொதுமக்களும் ஹிந்தி எதிர்ப்பு முழக்கங்களை எழுப்பினர். அப்போது 10ஆம் வகுப்பு மாணவன் ஹிந்தி ஒழிக என்று கோஷமிட்டபடி தபால் அலுவலக பெயர் பலகையில் இருந்த ஹிந்தி எழுத்துக்களை அழித்தான். அப்போது அங்கு இருந்த ராணுவத்தினர் எந்தவித எச்சரிக்கையையும் செய்யாமல் அந்த மாணவனை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மக்கள் கூட்டம் ராணுவத்தினரை நோக்கி கற்களை வீசி விரட்டியது. இதனால் ஆத்திரம் அடைந்த ராணுவத்தினர் யந்திர துப்பாக்கியால் சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தியதால் பொள்ளாச்சி நகரமே போர்க்களமாக மாறியது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் நூற்றுக்கணக்கானோர் படுகாயமடைந்தனர். பெரும் போராட்டத்திற்கு பிறகு பொள்ளாச்சியை ராணுவம் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது. அறிவிக்கப்படாத ஊரடங்கு நடைமுறைக்கு வந்தது. இரவு வெளியே வந்த இளைஞர்கள் எல்லாம் ராணுவத்தினரால் தாக்கப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஏறத்தாழ 12 நாட்கள் பொள்ளாச்சி நகரம் ராணுவத்தினரிடம் இருந்தது. பொள்ளாச்சியில் அன்று நடந்த சந்தைக்கு பல்வேறு ஊர்களில் இருந்து வந்தவர்களும் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்றனர். அதனால் உயிரிழந்தவர்கள் யார் யார் என்ற முழு விவரம் கூட கிடைக்கவில்லை. அந்த விவரங்களை சேகரிக்க அன்றைய அரசும் ராணுவத்தினரும் விடவில்லை. எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்பதும் மூடி மறைக்கப்பட்டது. இவை தொடர்பான கோப்புகள் அனைத்தும் எரித்து சாம்பலாக்கப்பட்டன. தெருவிலேயே கிடந்த சடலங்களை யாரும் எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. சடலங்களை எல்லாம் சேகரித்த ராணுவத்தினர் பொள்ளாச்சி பழனி சாலையில் உள்ள சுடுகாட்டில் புதைக்கவும் எரிக்கவும் செய்தனர். சுடுகாட்டை சுற்றிலும் ராணுவத்தினரும் போலீசாரும் துப்பாக்கியுடன் நின்று காவல் காத்தனர். பொள்ளாச்சி சுடுகாட்டில் எரிக்கப்பட்ட சடலங்கள் போக மற்றவை ராணுவ வண்டிகளில் ஏற்றப்பட்டு மதுக்கரை ராணுவ மைதானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு எரிக்கப்பட்டன. அப்போது மக்களிடம் இருந்த அச்சம் காரணமாக தங்களது வீட்டில் உயிரிழந்தவர்கள் குறித்த விவரங்களை கூட அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. இந்த விவரங்களை எல்லாம் அப்போது துப்பாக்கி சூடு நடத்திய ஒரு அதிகாரி சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒப்புதல் வாக்குமூலம் தந்து உறுதி செய்துள்ளார். ஆனால் அப்போதைய முதலமைச்சர் பக்தவக்ஷலம் 20 பேர் மட்டுமே பொள்ளாச்சியில் உயிரிழந்ததாக சட்டப்பேரவையில் தெரிவித்தார். இதேபோல மற்ற ஊர்களிலும் துப்பாக்கி சூட்டில் பலியானவர்களின் எண்ணிக்கை குறைத்து காட்டப்பட்டது. 50 நாட்கள் நடந்த இந்த போராட்டத்தில் 18 நாட்கள் நாடு முழுவதும் செயலற்று போனது. அரசு எந்திரம் முழுமையாக முடங்கியது.